السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير فذوقوا فما للظالمين من آخر آية. وقال الله تعالى: وإن من قرية إلا ونهلكها قبل يوم القيامة أو معذبوها عذابا شديدا. قال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. وقال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக. நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் இடர்கள் இருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையாடமும் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய மனித சமூகத்திற்கு அல்லாஹ் அவ்வப்போது எச்சரிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்: அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅகுமுன் நதீர். உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிறைய எச்சரிக்கைகள் வரும். அந்த எச்சரிக்கைகளின் மூலமாக அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அந்த எச்சரிக்கைகளின் மூலமாக நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். அந்த எச்சரிக்கைகளின் மூலமாக நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார். பெருமக்களே, ஏன் அல்லாஹ் இதுபோல எச்சரிக்கைகளை செய்கிறான் என்றால், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான சாக்கு போக்குகளையும் இந்த மனிதன் சொல்லிவிட முடியாது. யா அல்லாஹ், என்னிடத்திலே யாரும் நன்மையான காரியங்களை சொல்லவில்லை, எந்த ஆலிம்களும் எங்களிடத்திலே வரவில்லை, எந்த நபிமார்களும் எங்களிடத்திலே வரவில்லை, எந்த சகாபாக்களுடைய வரலாறுகளையும் நாங்கள் படிக்கவில்லை. மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, மார்க்கத்தை பற்றி ஆராய்வதற்காக, குர்ஆனை ஓதுவதற்காக, ஹதீஸை படிப்பதற்குண்டான எந்த விதமான சூழ்நிலையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. யாரும் எங்களுக்கு எந்த நன்மையான காரியங்களையும் சொல்லவில்லை என்று அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே நாளை மறுமை நாளிலே இந்த மனிதர் சமூகம் எந்த விதமான சாக்கு போக்குகளையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லி தப்பித்து விட முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார்: வஜாஅகுமுன் நதீர். உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எச்சரிக்கைகள் வந்தது. நதீர் என்பதாக சொல்லி காட்டுவான். நதீர் என்றால் முஃபஸ்ஸிரீன்கள் தங்களுடைய தஃப்சீரிலே விளக்குவார்கள். நதீர் என்றால்
குர்ஆன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை செய்தது. உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருப்பான், இன்ன பாவங்கள் செய்தால் இன்ன தண்டனை, இன்ன நன்மையான காரியங்கள் செய்தால் இந்த சிறப்பு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக இந்த மனிதனுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஆக குர்ஆன் நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. அதுக்கு அடுத்தபடியாக நபிமார்கள், ரசூல்மார்கள், உலகத்திலே ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அவ்வப்போது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் வந்து ஏகத்துவத்தை, பிரச்சாரத்தை உங்களுக்கு எத்தி வைத்தார்கள். அல்லாஹ் என்றால் யார், நபி என்றால் யார், சஹாபாக்கள் என்றால் யார் என்ற எல்லா விதமான எச்சரிக்கைகளும் நபிமார்களின் மூலமாக உங்களுக்கு செய்யப்பட்டது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார். அதற்கு அடுத்த கட்டமாக நரகத்தை வைத்து அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தான். நரகத்திலே இவ்வளவு தண்டனைகள் இருக்கிறது, இன்ன பாவங்கள் செய்தால் அல்லாஹ் நரகத்திலே அந்த மனிதனை போட்டு பொசுக்கி விடுவார். வட்டி வாங்கினால் நரகத்திலே இன்ன தண்டனை, விபச்சாரம் செய்தால் இன்ன தண்டனை, கொலை செய்தால் இன்ன தண்டனை, இப்படி நரகத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார். பெருமக்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதத்திலும் இப்படி அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறான், எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் கூடிட்டு காட்டுவான். அதே போலத்தான் உலகத்திலே இன்று பல்வேறு விதமான கோணங்களில், பல்வேறு விதமான விதத்திலே மனித சமூகத்தை அல்லாஹ் சில தண்டனைகளை, சில பேரிடர்களை இறக்கி, நான் இறைவன், நான் இந்த தண்டனைகளை உங்களுக்கு மத்தியிலே இறக்குகிறேன், இந்த தண்டனைகளின் மூலமாக உங்களால் நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இறைவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தண்டனையால் மனித சக்தியை கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே வரிசை கிரகமாக சொல்லி காட்டுவான். பெருமக்களே, சமீபத்திலே நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அப்படியே புரட்டி போட்டது. பணக்கார நாடுகளிலே மிகச் சிறந்த ஒரு நாடாக அமெரிக்கா திகழ்ந்தது என்பதை நாம் சமூக வலைதளங்களிலே பார்த்தோம். ஒரே ஒரு நெருப்பு, ஒரு சின்ன கங்கு ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் என்ன செய்தது, புரட்டி போட்டது. ஹாலிவுட் திரைப்பட நடிகர்கள் எல்லாம் உல்லாசமாக பளிங்கு கற்களை கொண்டு பெரும் பெரும் பங்களாக்களை கட்டி கொடிகட்டி வாழ்ந்த அந்த நகரம்தான் அமெரிக்கா. பெருமக்களே, ஒரு சின்ன நெருப்பு அது எங்கே இருந்து எப்படி உருவாகி வந்தது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. மனித சக்தியை கொண்டு அதை அணைக்க முடியவில்லை. விஞ்ஞானத்தின் உச்சத்திலே இருந்தது அமெரிக்கா. லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான உயிர்கள் அங்கே செத்து மடிந்து கொண்டு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, கியாமத் நாளில் 10 அடையாளங்களில் ஒன்று நெருப்பு மனிதனை விரட்டும் என்பதாக சொன்னார்களே, அந்த நெருப்பு தான் இப்பொழுது அமெரிக்கியர்களை விரட்டி கொண்டு இருக்கின்றது. பளிங்கு கற்களாக பெரும் பெரும் பங்களாக்களை கட்டி வைத்திருந்த அந்த பங்களாக்கள் எல்லாம் கருகி சாம்பலாகிவிட்டது. தொடர்ந்து நெருப்பு பற்றி கொண்டே இருக்கிறது, அதை அணைக்க முடியவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்கள், இதுதான் என்னுடைய எச்சரிக்கை, இதுதான் என்னுடைய தண்டனை. இந்த விபத்தின் மூலமாக, இந்த நோவினையின் மூலமாக நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நெருப்பை மனிதனால் ஊதி அணைக்க முடியாது. இந்த நெருப்பை, எரியக்கூடிய நெருப்பை மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹ் பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய நூரை நீங்கள் ஊதி அணைக்க முடியாது, அது காஃபிராக இருந்தாலும் சரி என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார். அதுபோல் அல்லாஹ்வால் ஏவப்பட்ட தண்டனை தான் இந்த அமெரிக்காவிலே நடந்து கொண்டிருக்கின்றது.
எங்கே இருந்து நெருப்பு புறப்படுகிறது, அதை எப்படி அணைப்பது என்று யாராலும் அதை யூகிக்க முடியவில்லை என்றால், பெருமக்களை இது அல்லாஹ் விடுத்த எச்சரிக்கை அல்லவா? யார் எங்கே பாவங்கள் நடக்கின்றதோ, யார் யாருக்கு அநீதங்கள் செய்கின்றார்களோ, யார் யாருக்கு துரோகம் செய்கின்றார்களோ, அங்கே அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். சமீபத்திலே நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மக்கமா நகரத்திலே மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, மக்கா, மதீனா, ஜித்தா முழுவதும் கடலிலே தத்தளித்தது என்பதை நாம் காண முடிகின்றது. அந்த சவுதி அரசு ஷரியத்தினுடைய எல்லா வரம்புகளையும் தூக்கி எறிந்து விட்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை முன்னேற விடாமல் தடையாக இருப்பது இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறவிடாமல் காரணமாக இருப்பதே இந்த குர்ஆனும் ஹதீஸும் தான் என்பதாக ஒரு முஸ்லிம் அரசு நாவு கூசாமல் இந்த ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்தது. பெருமக்களே, அதனால் என்ன விளைவு ஏற்பட்டது என்றால், மிகப்பெரிய ஒரு பலத்த மழையை அல்லாஹ் அந்த மக்கமா நகரத்திலே இறக்கினான். அந்த மக்கா முழுவதும் மிகப்பெரிய வெள்ளக்காடாக ஆனது. போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டது, பொருளாதாரங்கள் சேதாரமானது, உயிர்கள் செத்து மடிந்தது. இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. பார், இது என்னுடைய தண்டனை, இது என்னுடைய வேதனை. இந்த எச்சரிக்கையின் மூலமாக நீ படிப்பினை பெற்றுக்கொள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வ இம்மின் கரியத்தின் இல்லா மன் ஹுலிகுஹா கப்ல யௌமில் கியாமத்தி அவ் முஅத்திபூஹா. அல்லாஹ் நாடிவிட்டால் கியாமத் நாள் வருவதற்கு முன்பதாக, அது சின்ன ஊராக இருந்தாலும் சரி, அது பெரிய ஊராக, எவ்வளவு பெரிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மக்கமா நகரமாக இருந்தாலும் சரி, அது சின்ன ஊராக இருந்தாலும் பெரிய ஊராக இருந்தாலும், கியாமத் நாள் வருவதற்கு முன்பதாக அந்த ஊரை அல்லாஹ் அழித்து நாசமாக்கி விடுவான். இல்லை என்றால் அந்த ஊரிலே அல்லாஹ்வுடைய தண்டனையை இறக்கியே தீருவான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் திடீரென்று வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். உற்ற நண்பன், உற்ற தோழன், நம்முடைய உறவினர் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். தஃசீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், அவர்கள் வஃபாத் ஆகுவது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. உன்னோடு இருந்த உன்னுடைய நண்பன் இறந்து விட்டான், உன்னுடைய உறவினர் இறந்து விட்டார், அடுத்து நீ தான் இறக்க போகிறாய், கவனமாக இருந்து கொள், இது என்னுடைய எச்சரிக்கை, இது என்னுடைய எச்சரிக்கை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, ஒரு மனிதனுக்கு தலைமுடி நரைத்து விடுகின்றது, தாடி முடி நரைத்து விடுகின்றது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், எந்த மனிதனுக்கு தலைமுடி நரைத்து விடுகின்றனவோ, தாடி முடி நரைத்து விடுகின்றனவோ, இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. உன்னுடைய முடி நரைத்து விட்டது, நீ வயதாகிவிட்டாய், இனி நீ வாழப்போவதாக இல்லை, உனக்கு எந்த நேரத்திலே எப்பொழுது அல்லாஹ் மரணத்தை கொடுப்பான் என்று சொல்ல முடியாது, நீ கவனமாக இருந்து கொள், அந்த நரைமுடி என்னுடைய எச்சரிக்கை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் முஃபஸ்ஸிரீன்கள் தஃசீரிலே எழுதுவார்கள், ஒரு மனிதனுக்கு பேரன் பேத்தி பிறப்பது கூட அல்லாஹ் விடுக்கக்கூடிய எச்சரிக்கை. உனக்கு திருமணமாகி குழந்தை பெற்று அந்த குழந்தை பெற்று விட்டது என்றால், நீ பேரன் பேத்தியை எடுத்து விட்டால் அல்லாஹ் அந்த பேரன் பேத்திகளின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். நீ வயதாகி விட்டாய், உனக்கு பேரன் பேத்தி நீ எடுத்து விட்டாய், இனிமேல் நீ வாழ போகிறாய் என்று சொல்ல முடியாது, எந்த நேரத்திலும் அல்லாஹ் உனக்கு மரணத்தை கொடுப்பார், இது நான் என்னுடைய எச்சரிக்கை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, தஃசீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் இன்னும் பதிவு செய்து காட்டுவார்கள், ஒரு மனிதனுக்கு 60 வயது நிரம்பிவிட்டால் இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 60 வயதுக்கு முன்பதாக ஒரு மனிதன் இறந்து விட்டால் நாளை மலாயிகத்துமார்கள் கேள்வி கேட்பார்கள்,
அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், பரவாயில்லை, விட்டு விடுங்கள், அவனை மன்னித்து விடலாம் என்பதாக சொல்வார். ஆனால் ஒரு மனிதனுக்கு 60 வயது நிரம்பி அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யவில்லை, தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடவில்லை, அதே நிலையிலே அவன் மரணித்து விட்டான். நாளை அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே அவன் நிற்கின்ற பொழுதே அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்பார், உனக்கு 60 வயதை தந்தேனே, உலகத்திலே நீ என்ன நன்மைகளை செய்தாய்? அல்லாஹ்வை நீ பயந்தாயா? அல்லாஹ்வுடைய கடமைகளை நீ நிறைவேற்றினாயா? 60 வயது வரை உனக்கு வாழ்க்கையை, ஆரோக்கியத்தை, ஆபியத்தை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்? உலகத்தில் என்ன சாதித்தாய் என்பதாக அல்லாஹ் அந்த 60 வயது நிரம்பிய மனிதனை பார்த்து கேட்பானே. இந்த 60 வயது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்பதாக தஃசீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்து காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்திலே எத்தனையோ சமுதாயங்கள் வாழ்ந்தன. அந்த சமுதாயங்கள் வாழ்ந்து அவர்கள் வேரோடு அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் குர்ஆன் நெடுகிலும் பார்க்கலாம். உலகத்திலே வந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒவ்வொரு விதமான தண்டனைகளை இறக்கி, இது என்னுடைய தண்டனை, இது என்னுடைய எச்சரிக்கை, நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பாராமுகமாக இருக்க வேண்டாம் என்பதாக அவ்வப்போது மனிதனுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தான். எப்படி இப்பொழுது அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு மக்களுக்கு மத்தியிலே பயம் எந்த அளவுக்கு ஊடுருவி தாக்கப்பட்டு இருக்கிறது, எந்த அளவுக்கு ஆணவத்தின் உச்சத்திலே மமதையிலே அமெரிக்கியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இன்று நடுங்கி ஒடுங்கி எப்பொழுது இந்த நெருப்பு அணையும், யார் இந்த நெருப்பை பற்ற வைக்கிறார்கள், எங்கே இருந்து புறப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று தெரியாமல், திசை தெரியாமல் மொழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமக்களே, நாம் குர்ஆனிலே பார்க்க முடிகின்றது, சமூது வாசிகள் சரித்திர பூமிகளில் ஒரு பூமியாக இருக்கக்கூடிய பூமிதான் அல் ஹிஜ்ர் என்று சொல்லுவார்கள். அரேபியாவில் உள்ள மதீனாவுக்கும் தபூக்குக்கும் மத்தியிலே ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊலா என்ற ஒரு இடத்துக்கு அருகாமையிலே அல் ஹிஜ்ரா என்ற ஒரு பகுதி இருந்தது. அந்த பகுதியிலே தான் சமூதுவாசிகள் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய ஒரு இடமாக இருக்கின்றது. அங்கே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகவாசிகளுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் ஏகத்துவத்தை, பிரச்சாரத்தை இங்கே எத்தி வைத்தார்கள். சமூகவாசிகள் கேட்கவில்லை. நீங்கள் உண்மையான நபி என்றால், உங்களுடைய ஏகத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பாறைக்குள்ளே இருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வர வேண்டும். அந்த ஒட்டகம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சில நிபந்தனைகளை விட்டார்கள். அது நிறைமாத கர்ப்பிணியாக அந்த ஒட்டகம் அந்த பாறையில் இருந்து வெளிக்கிளம்ப வேண்டும். இன்னும் அந்த ஒட்டகம் வெளியே வந்தவுடன் குட்டி போட வேண்டும். அந்த குட்டி அந்த ஒட்டகத்தினுடைய தாயின் சாயலிலே இருக்க வேண்டும். அந்த குட்டி கருப்பு நிற குட்டியாக இருக்க வேண்டும். இப்படி அந்த சமூகவாசிகள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஈமான் கொள்வதற்காக பல்வேறு விதமான நிபந்தனைகளை இட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சரி, உங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன், நான் சில நிபந்தனைகளை விதிப்பேன். அந்த ஒட்டகம் அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடியது, அதை நீங்கள் நோவினை செய்யக்கூடாது, அதற்கு தண்ணீர் புகட்ட வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், அதை துன்புறுத்தக் கூடாது என்பதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அவர்களுடைய துஆவுக்கு பிறகு அந்த பாறைக்குள் இருந்து ஒட்டகம் வெளியே வந்தது. அற்புதம்! அல்லாஹ் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். ஒட்டகம் வெளியே வந்து நிறைமாத கர்ப்பிணியாக வந்து அது குட்டியை ஈன்றெடுத்தது. உடனே அந்த சமூகவாசிகள், இது ஏதோ ஒரு சூனியத்தின் மூலமாக இந்த ஒட்டகத்தை நீ வெளியே கொண்டு வந்து விட்டாய் என்பதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்பதற்கு பதிலாக அங்கே மறுத்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சரி, இந்த ஒட்டகம் இருக்கிறதே, இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது, இதை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறியோ, இந்த ஒட்டகம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது, இதை நீ ஒழுங்காக வைத்துக்கொள், இதை பராமரி என்பதாக, இதற்கு நீர் புகட்டு என்பதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சமூகவாசிகள் அந்த ஒட்டகத்தை அநியாயமாக கொலை செய்து விட்டார்கள்.
இதனுடைய கழுத்தை அறுத்து அதை கொலை செய்து விட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், இன்னும் 3 தினங்களில் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை இறங்கும் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். 3 நாளைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு இடி சப்தம் ஏற்பட்டு அந்த சமூக வாசிகளை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழித்து நாசமாக்கி விட்டான் என்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது. இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அல்லாஹ்வை புறக்கணித்தால், அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தால் அல்லாஹ் அவனின் புறத்தில் இருந்து இது போல தண்டனைகளை இறக்குவார். அப்படி தண்டனைகள் இறக்கப்பட்டதுதான் மக்கமா நகரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, அமெரிக்காவில் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீ விபத்து என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களே, குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்தார்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த ஆதுவாசிகள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் உடல் வலிமை உள்ளவர்கள். எப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் பெரும் பாறைகளை மலைகளை குடைந்து வீடு கட்டுவார்களோ அதுபோல இந்த ஆதுவாசிகள் என்பவர்களும் உடல் வலிமை உள்ளவர்கள், மிகப்பெரிய செல்வ சீமான்களாக வாழ்ந்தார்கள், உயரமானவர்களாக உடல் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலையை செதுக்கி அந்த சிலையை வணங்கி வந்தார்கள், அந்த சிலைக்கு சஜதா செய்து வந்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரத்தை கலிமாவை எடுத்து கூறிய பொழுது அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தண்டனை அங்கே இறங்கியது. எப்படி இறங்கியது என்றால், பெருமக்களை, கரும் மேகம் சூழ்ந்தது, காற்று வீசியது. அந்த ஆதுவாசிகள் எல்லாம் இப்பொழுது அல்லாஹ் மலையை பொழிய வைப்பானோ என்று நினைத்து சந்தோஷத்தினுடைய உச்சத்திலே இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பலத்த காற்று 8 பகலும் 7 இரவுகளும் தொடர்ந்து, எப்படி இப்பொழுது அமெரிக்காவிலே தொடர்ந்து நெருப்பு பற்றி கொண்டே இருக்கிறதோ அதை அணைக்க முடியாமல் விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சியாளர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதுபோல அந்த ஆதிவாசிகளுக்கு 8 பகலும் 7 இரவுகளும் தொடர்ந்து சராமரியாக காற்று வீசி வீசி அவர்களை ஈச்ச மரங்கள் பூமியிலே சாய்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் மக்கள் எல்லாம் செத்து மடிந்தார்கள் என்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது என்னுடைய எச்சரிக்கை, இது என்னுடைய தண்டனை, என்னுடைய எச்சரிக்கையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அதன் மூலமாக படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே வரிசை கிரகமாக சொல்லி காட்டுவான். பெருமக்களே, அதற்கு அடுத்த கட்டமாக நபியினா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய ஜோர்டானாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே சத்தியத்தை சொல்வதற்காக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பி வைத்தான். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அருவருப்பான காரியங்கள் செய்தார்கள். எப்படி என்றால் மானக்கேடான காரியங்கள், ஆண்கள் ஆண்களையே மோகம் கொள்ளக்கூடிய ஒரு மானக்கேடான அருவருப்பான காரியத்தை நபியினா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் செய்து வந்தார்கள். பெருமக்களை, அல்லாஹ் அவர்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனையை இறக்கினான் என்றால், பெருமக்களை, சுடப்பட்ட நெருப்பு கங்குகளை மலையாக பொழிய செய்து அவர்களை தலைகீழாக புரட்டி அழித்தான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டும். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தார்களும் அல்லாஹ்வை புறக்கணித்த பொழுது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்த பொழுது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிக் கொண்டே இருந்தது என்பதை நாம் காண முடிகின்றது, குர்ஆனிலே பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் கியாமத் நாளின் அடையாளங்கள். ஒரு மனிதனை நெருப்பு விரட்டும். கியாமத் நாளின் 10 அடையாளங்களில் ஒன்று இல்மு உயர்த்தப்படுவது. அதிலே இன்னொன்று என்னவென்றால், ஒரு மனிதனை நெருப்பு விரட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களே, அதன் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு அடையாளங்களும் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் நம்மை எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றார். பெருமக்களே, நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்தார்கள். வெறுமன 80 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவோ உழைப்பு செய்தார்கள்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் கல்லால் எறிவார்கள், அதனால் இரத்தம் வடிந்துள்ளதும் அதை துடைத்துக் கொண்டு இஸ்லாத்தை சொல்ல சொல்ல திரும்பவும் முரட்டு சுபாவமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் நடந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஏதாவது பயான் செய்தால் தங்களுடைய செவியிலே அவர்கள் விரல்களை வைத்து பொத்திக் கொள்வார்கள், பயான் கேட்காத அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். யா அல்லாஹ், எவ்வளவு நான் உழைப்பு செய்தோம், ஒரு சில மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மட்டும் நீ காப்பாற்றிக்கொள். இன்னும் என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை நீ என்ன செய், மன்னித்து விடு, அவர்களை விட்டுவிடு என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தண்டித்து வசனத்தை இறக்கினான். உன்னுடைய மகன் என்று சொல்லாதே, அவன் அல்லாவை நிராகரித்தவன், அவன் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவன், உன்னுடைய மகனாக இருக்க முடியாது, இதுபோல் இனி துவாவை செய்யாது என்பதாக அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டித்தான். லா ததர் அலல் காஃபிரீன தையாரா, ஒரு காஃபிர கூட உலகத்துல ஒட்டு வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சிரு என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி நல்ல அடியார்களை எல்லாம் காப்பாற்றி, அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழித்தொழித்தான். இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, இது அல்லாஹ்வுடைய தண்டனை. இப்பொழுது அமெரிக்காவிலே நெருப்பு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றதே, இதை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தண்டனை கிளம்பி விட்டது, இனிமேல் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட ஃபிரௌன், நான் தான் கடவுள், நான் இறைவன் என்பதாக மமதையாக சுற்றி வந்தான். ஆனால் அல்லாஹ் ஒரு நதியிலே மூழ்கடித்தான், மூழ்கடித்து அவனுடைய கூட்டத்தாரை ஒட்டுமொத்தமாக அழித்தான். இதுவரை அவனுடைய அந்த உடல் எனது ஒரு நாட்டிலே அதனுடைய மருந்துகள் போடப்பட்டு இதுவரை படிப்பினைக்காக ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது என்றால், இது அல்லாஹ் அவனின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. பார், மமதையாக சுற்றி கொண்டிருந்தான், எனக்கு எந்த விதமான நோயும் உலகத்தில் ஏற்படவில்லை, நான் தான் கடவுள் என்பதாக அவன் பெருமை அடித்துக் கொண்டிருந்தானே, அவனுடைய நிலைமையை பார், எவ்வளவு மோசமாக ஆகிவிட்டது. இதுவரை அல்லாஹ் அவனுடைய உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். இதன் மூலமாக மனிதன் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் அவனின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்திலே ஏற்படக்கூடிய அவ்வப்போது ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், இன்னும் எரிமலைகள், இது போன்ற தீ விபத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைகள். இந்த எச்சரிக்கைகளின் மூலமாக மனிதன் சுதாரித்துக் கொள்ள வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னை அவன் மாற்றிக்கொண்டு உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள், உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தௌஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.